ஹாய் எவ்ரிவன். ஸ்டோரி டைம். ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? இந்த ஸ்டோரி டைட்டில் பார்த்தீங்கன்னா தி 99 கிளப். ஒரு கிங்கும் ஒரு மினிஸ்டரும் வில்லேஜை சர்வே பண்ணுறதுக்காக போயிருந்தாங்க. அப்போ கிங் வந்து ஒரு ஃபார்மர் ஃபேமிலியை பார்க்குறாரு. பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சிடுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அதை பார்த்த உடனே கிங் கேட்குறாரு அந்த மினிஸ்டர்கிட்ட, யோ நான் எவ்வளோ கஷ்டத்துலேயும் சந்தோஷமாக சிரிக்கிறாங்க, ஹாப்பியாக இருக்காங்களே, எப்படி அப்படின்ட்டு. உடனே மினிஸ்டர் வந்து குறும்பான ஆள். அவர் சொன்னாராம், அவங்க 99 கிளப்பில் சேரல அப்படின்ட்டு. என்னது 99 கிளப்பா அப்படின்னு கேட்டாராம் கிங்கு. அதுக்கு மினிஸ்டர் சொன்னாராம், 6 மந்த் எனக்கு டைம் கொடுங்க, 99 கிளப்பு என்னன்னா நானே சொல்கிறேன் அப்படின்னாராம். ராஜாவும் ஓகேன்ட்டாராம். சரி, இப்போ இந்த கிங்கு போனதுக்கப்புறம் மினிஸ்டர் 99 கோல்டு காயின் எடுத்து அந்த ஃபார்மர் வீட்டு வாசலில் வச்சுட்டு போயிட்டாரு. ஃபார்மருக்கு அந்த கோல்டு காயினை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம். கடவுள் கொடுத்த பிளெஸ்ஸிங்ஸ்ன்னு நினச்சிட்டு அந்த கோல்டு காயின் எல்லாம் வச்சுக்கிட்டாரு. எண்ணி பார்த்தாரு 99 இருந்துச்சு. ஏன் 99, ஏன் 100 இல்லை அப்படின்னு யோசிச்சாரு. உடனே அவங்க மனைவிக்கிட்டேயும் பிள்ளைக்கிட்டேயும் சொன்னாராம், நான் ஒரு காயினை எப்படியாவது கஷ்டப்பட்டு சம்பாதிப்பேன், 100 ஆக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் ஒர்க் பண்ண போயிட்டாராம். இவங்க மனைவி, எந்த மனுஷன் எப்படி இருக்காரு அப்படின்ட்டு 2 காயின் எடுத்து ஷாப்பிங் பண்ண போயிட்டாங்க. பையன் 2 காயினை எடுத்து செலவு பண்ணிட்டான். வீட்டுக்கு வந்து பார்த்தவருக்கு அதிர்ச்சி, 95 காயின் தான் இருக்குது. உடனே பயங்கரமாக சண்டை போட்டு பிரச்சனை பண்ணி ஒரே டென்ஷன் ஆயிடுச்சு அவங்க வீட்டில். எப்படி நான் கஷ்டப்படுறேன், பட் நீங்கள் 4 காயினை செலவு பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு அன்னிலேருந்து மூஞ்சி சிடு சிடு சிடுன்னு வச்சுருக்க ஆரம்பித்தார். உடனே 6 மாதம் கழித்து ராஜாவும் மந்திரியும் வந்தாங்க. வந்து பார்த்தா, எங்க அந்த ஃபேமிலியாக நான் அன்னைக்கு பார்த்தேன் அப்படின்னு மினிஸ்டர்கிட்ட கேட்டார். ஏன்னா இந்த கிராமத்தில் 99 கிளப்புன்றது நிறைய பேர் அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. இது இட்ஸ் நாட் அபவுட் அ ஃபார்மருங்க, இட்ஸ் அபவுட் யூ அண்ட் மீ. அந்த ஃபார்மர் பண்ண தப்பு என்ன தெரியுமா? 99 கோல்டு காயின் இருந்தோம், அதை பற்றி சந்தோஷப்படாமல் இல்லாத ஒரு காயினை தேடி அவர் சந்தோஷத்தை தொலைச்சார். அந்த மாதிரி தான் நம்மள, ஐயோ அந்த பிராண்டட் ஷர்ட் வாங்கணும், இருக்கிற அந்த ஷர்ட் போட்டு சந்தோஷப்பட மாட்டோம். எனக்கு அந்த பைக் வாங்கணும், எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும், இருக்கிற பொண்ணு ஓகே சொன்னாலும் பிடிக்காது. இந்த மாதிரி சந்தோஷத்தை வந்து தொலைச்சிக்கிட்டே வாழ்ந்துட்டுருக்கோம். ஹாப்பினஸ்ன்றது வந்து இட்ஸ் அபவுட் அவர் மைண்ட் செட், நாட் அபவுட் சர்க்கம்ஸ்டன்ஸ். நம்ம இப்படி தான் இருந்தால் தான் சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறது கிடையாதுங்க. அது வந்து சந்தோஷன்றது, ஹாப்பினஸ் இஸ் யுவர் இன்சைட் ஜாப். நீங்கள் நினைக்கணும் சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்ட்டு. கிராட்டிடியூட் இருக்கிறத வச்சு ரொம்ப சந்தோஷமாக படுங்க.